லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30 நாம் வாசித்தோம். லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த 29வது வசனம் சொல்லுது, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே அப்படின்னு இருக்கு. 2 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது லோத்துவை குறித்து சொல்லும் பொழுது நீதிமானாகிய லோத்து அப்படின்னு இருக்கு. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க. இங்க வசனம் சொல்லுது அவன் புறப்பட்ட நாளிலே அப்படின்னு இருக்கு. 19ஆம் அதிகாரத்தில் சோதோமை விட்டு லோத்து புறப்படுகிற சம்பவம் இருக்கு. கர்த்தர் அவனை ரட்சித்தார் அப்படின்னு இருக்கு. இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் லோத்துவை நெகட்டிவாகவே எப்பவும் பார்க்கிறோம். லோத்து அப்படி பண்ணாரு, சோதோமுக்கு போயிட்டாருன்னு. ஆனால் லோத்து சோதோமுக்கு போன போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்புதான் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். 2 பேருமே கானானுக்கு வந்தவங்க தான். 2 பேருமே கானானுக்குள்ள வந்தவங்க தான். கானானுக்கு வந்த பிறகு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கிட்ட என்னென்ன காரியம்லாம் நான் செய்ய போகிறேன், உனக்கு என்ன எல்லைகள் எல்லாமே சொல்கிறார். அப்போ லோத்து போனது, அவன் அங்கேயும் நீதிமானாக தான் இருந்தான். சோதோம்லேயே அவன் என்னவா தான் இருந்தான்? நீதிமானாகிய தான் இருந்தான். நம்ம 2 பேர் 2:8 வாசிச்சோம் இல்லையா? நீதிமானாக தான் இருந்தான். அப்போ லோத்து சோதோமுக்கு போனதுக்கு காரணம் கர்த்தருடைய திட்டம் ஒன்று அங்கே இருக்கிறது. எருசலேமையும் ஆண்டவர் சோதோமுக்கு ஓமையாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 11 நீங்கள் வாசிக்கும் போது 8வது வசனத்தில் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அது ஞானார்த்தமாய் எகிப்து என்றும் சோதோம் என்றும் சொல்லப்படும், அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த சோதோமை ஒரு ஞானார்த்தமாக சொல்லும் போது எருசலேமுக்கு ஈக்குவலாக சொல்றாரு பாருங்க ஆண்டவர். சோதோம் தப்பான இடம் தான், திருப்பியும் சொல்றேன், கரெக்டு நான் சொல்லலை, தப்பான இடம் தான். ஆனால் அங்கே ஒரு நீதிமான் இருக்கிறார். அந்த நீதிமான் இருக்கிற வரைக்கும் அந்த பட்டணம் அழிக்கப்படாது என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்றாரு. அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அவர் கேட்கிறாரு, 10 நீதிமான் வரைக்கும் என்ன செஞ்சிடறாரு, நிறுத்திடுறாரு. ஆனால் 10 நீதிமான் நிறுத்தின உடனே சோதோம்குள்ள பார்த்தா எண்ணிக்கையின்படி 3 பேர் தான் இருக்காங்க. லோத்து 2 பிள்ளைகளும் மனைவி கூட திரும்பி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிட்டா 4 பேர் தான் இருக்காங்க, 5 பேர் கூட இல்லை. ஆனா ஆபிரகாமுடைய கணக்கு 10 நிறுத்திட்டாரு. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுடைய எண்ணிக்கையை பார்க்கல, ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. ஆபிரகாம் ஏன் இப்படி கேட்கிறான்? 50 ஆரம்பிச்சு 40 ஆரம்பிச்சு 30க்கு 20க்கு 10 நிற்கிறானே, ஏன் ஆபிரகாம் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்றான்? இஸ்மவேலுக்காக கூட ஒரு தடவை தானே ஜெபம் பண்ணா, சோதோமுக்கு வரும்போது 5 தடவை ஜெபம் பண்றானே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 29வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, அழிக்கும் போது யாரை நினைக்கிறாரு? ஆபிரகாம். லோத்தை நினைக்கல. அழிக்கும் போது யாரை நினைக்கிறாரு? ஆபிரகாமை நினைக்கிறாரு. ஆபிரகாம் பண்ணது விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்கே அவர் 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டாருன்னு இவர் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாரு. ஆனா கர்த்தர் அவன் ஜெபம் பண்ற நோக்கத்தை பார்க்கிறார். இவன் 10 எதுக்கு கேட்கறான், எதுக்கு 20 கேட்கறான் அப்படின்னா, அங்கே அவனை பொறுத்த வரைக்கும் அங்கே லோத்து இருக்கிறான். லோத்து பாதுகாக்கப்பட வேண்டும். லோத்து அங்கே அழிவில் சிக்கிக்கொள்ள கூடாது. அப்போ அழிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? லோத்தின் மேல ஒரு கிருபை, இந்த விஷயத்தில் நான் உனக்கு தயவு பாராட்டினேன் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த லோத்தினுடைய அந்த நாள் அழியிற அன்னைக்கு சோதோமை விட்டு புறப்படுகிற போது லோத்துக்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன, கர்த்தர் எப்படி ரட்சித்தார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டா, நீங்களும் நானும் அதே நிலைமையில் தான் இருக்கிறோம். இப்ப இந்த பூமி சோதோமை போலதான் இருக்கு. அன்னைக்கு இப்போ சோதோம்ல லிட்டரலா ஓரின சேர்க்கை இருந்துச்சு. இப்போ உலகம் முழுக்க சட்டமா மாறிடுச்சு. பூமியானது அழிவுக்கு நேரம் வந்துடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் எரிய தொடங்கிருச்சு. ஒரு பக்கம் குண்டு போட்டு எரிக்கிறான், இல்ல காட்டு தீ தானா எரியுது, இல்லைன்னா எரிமலை வெடிச்சு வெளியே வருது, ஐஸ்லாண்டு முழுக்க வெளியே வருது, பல நாடுகள்ல யுத்தம், எல்லாமே நெருப்பு, அத்தனையுமே என்னவா இருக்கு? நெருப்பா இருக்கு. ஸோ இப்போ பூமியானது எரியறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. காரணம் இப்போ உலகம் முழுக்க சோதோமை போல சட்டங்கள் போட்டாச்சு, எல்லா நாட்டிலையும் போட்டாச்சு. இதான் என்னையோட நிலைமை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதோம் அதுல தான் நாம் இருக்கிறோம். அப்படி ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதிலிருந்து புறப்படுகிற நாள் ஒன்று வரும். சோதோமை விட்டு புறப்படுகிற நாள் ஒன்று வரும்.
அப்படி புறப்படுகிற நாள் வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? இன்னைக்கு நாம எல்லாரும் கிறிஸ்துவை சந்திக்க ரெடியா இருக்கிறோம். கிறிஸ்துவை சந்திக்கணும்னு ஆயத்தப்படணும். இப்ப கேட்கிறோம், இயேசு வரார் எல்லாமே கேட்கிறோம், எல்லாமே உண்மைதான். ஆனால் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ரெடியாக இருக்கிறோமா? இங்கே லோத்துவுக்கும் தேவனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தூதர்கள் வந்தார் இருக்கு, ஆனா வசனம் சொல்லுது அவர் அவனோடு கூட பேசினார் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல தேவனுக்கும் லோத்துவுக்குமான கான்வர்சேஷன், அதை பத்தி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். அப்போ இந்த புறப்பட்ட நாள்ல நடந்த சம்பவத்துல கர்த்தர் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை லோத்துவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? 17வது வசனம் வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இதுதான் டெஸ்டினேஷன். இங்கிருந்து புறப்படுகிறவங்களுக்கு அதுதான் டெஸ்டினேஷன். என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மலைகளுக்கு ஓடிப்போ. அப்ப கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறதான முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலைக்கு ஓடி போகுதல். கர்த்தர் நம்மளை ஓட சொல்லும் போது எங்க போறாரு? மலைக்கு. இப்போ நாம எல்லாரும் தெரியும் எதுக்கு காத்திருக்கிறோம்னா, சியோன் மலைக்கு போவதுக்கு காத்திருக்கிறோம், பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படி ஓட சொல்லும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அந்த மலைக்கு தான் ஓடி போக வேண்டும். அதான் நம்ம டெஸ்டினேஷனா இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? 18வது வசனத்தை வாசிங்க. 18. லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். நல்லா கவனிங்க. இப்ப அவன் சொல்ற வார்த்தை என்ன? என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் என்ன செய்வேன்? மரித்து போவேன். இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, அவர் போக சொல்ற இடத்துல தீங்கு வருமா? கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, அந்த இடத்துல மரணம் வருமா? இதான் கேள்வி. லோத்து கர்த்தரை பார்த்து சொல்ற வார்த்தை, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்றாரு ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அந்த 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 17 வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருந்தா நீ செத்து போயிடுவ, இங்க இருந்தா நீ செத்து போயிடுவ, நீ மலைக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, தீங்கு என்னை தொடரும், நான் என்ன செய்யறேன்? மலைக்கு ஓடி போக மாட்டேன், நான் மரித்து போவேன். இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அப்படி அல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே என்னால முடியாது, இல்ல ஆண்டவரே என்னால செய்ய முடியாது, இல்ல என்னால வாய்ப்பு இல்ல, இல்ல இதை என்னால பண்ண முடியாது, இப்படி கர்த்தர்கிட்ட நாம எப்பவுமே ஒரு அகைன்ஸ்டா, ஒரு ரிப்பீட்டா, ஒரு நெகட்டிவா கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்க. பைபிள்ல எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க. அது பார்வோன்ல எடுத்துக்கோங்க. நீங்க எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கட்டும், அகஸ்வேரு ராஜாவா இருக்கட்டும், பிலாத்து வரைக்கும் பாருங்க. அவங்க சொல்ற, எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னா, நான் எழுதினதே, நான் சொன்னதே. தானியேல கெபில போடுறாங்க, ராஜாவால மாத்த முடியல, ராஜாவால அந்த தானியேல போட்டாச்சு, ராஜாவுக்கு மனசுல ஆசை இருக்குது எப்படியாவது தானியேல காப்பாத்திரணும்னு. ஆனால் வசனம் சொல்லுது, பிரமாணத்தை எழுதிட்டா மாறாதது மேதிய பெர்ஷியருக்கு உள்ளதான ஒரு பிரமாணம், மாத்தக்கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஒரு ராஜா சொன்னா அது பெர்ஃபெக்ட். அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவரு. வெளிப்படுத்தல் 1:5-6 சொல்லுது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜா சொன்னதே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற ஒரு விஷயம், போனா போங்க, எங்க போய் நிக்க சொல்றாங்க நில்லுங்க, உங்க பலன் என்னன்னு அவருக்கு தெரியும். அவன் சொல்றான், எனக்கு பலன் இல்லை. அதான் அவன் சொல்றான். 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போக தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். இப்ப இவர் ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இல்ல ஆண்டவரை, இது என்னால பண்ண முடியாது, அதுக்கு பதிலா நான் இதை வேணா செய்யறேன். ஆல்டர்னேட், காடோடைய டிசிஷனுக்கு ஆல்டர்னேட், காடோடைய தரிசனத்துக்கு ஆல்டர்னேட். ஏன் என் பார்வை எப்பவுமே கர்த்தருடைய பார்வை மாதிரி இருக்க மாட்டேங்குது, என் சிந்தனை கர்த்தருடைய சிந்தனை மாதிரி இருக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய தரிசனம் என்னவோ அதான் இருக்கணும். நான் பார்க்கும் போது இப்படி இந்த மாதிரி இல்ல. ஆண்டவர் சொல்றார், உன் பலன் என்ன, உனக்குள்ள இருக்கிற என்னுடைய பலன் என்ன,
உனக்கு நான் வச்சிருக்கிற எதிர்காலம் என்ன, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உன்னை நான் மலைக்கு போக சொல்றேன். உங்களை ஒரு இடத்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றதுக்கு பின்னாடி ஆண்டவருக்கு அதுக்கு மேல பெரிய தரிசனம் இருக்கு. ஆண்டவருக்கு நிறைய விஷயம் இருக்கு. நாம சும்மா அன்னைக்கு உள்ள விஷயத்தை பார்க்கிறோம். புறப்படுகிற நாளில் இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன நடக்குது, இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலன் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் பலன் உன்னை சார்ந்தது அல்ல, உன் பலன் என்னை சார்ந்தது. ஏன் நீ அந்த இடத்துக்கு போகணும்னா நீ நடக்க போறதில்ல, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வரப்போகிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் போ சொல்ற இடத்துக்கு போங்க. கர்த்தருக்கு ஆல்டர்னேட் ஆலோசனை சொல்லாதீங்க. கர்த்தருக்கு இன்னொரு நீங்க சஜஷன் கொடுக்காதீங்க. இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா. பல நேரங்களில அது வேலையாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது ஊழியமாக இருக்கட்டும், எதை ஆண்டவர் பண்ண சொல்றாரோ செய்யுங்க, எதை பண்ண சொல்றாரோ பண்ணுங்க, அவ்வளவுதான், விட்டுங்க, மேல முடிஞ்சிச்சு. அப்ப கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி கர்த்தருக்கு தான் இருக்குது. நமக்கு அதை செயல்படுத்துகிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றவன் யார்? அப்படிதான் பைபிள் சொல்லுது. இப்ப இவர் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றாரு. லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, நாங்க இப்படி போட்டுமா, இந்த மாதிரி வந்தா கரெக்டா இருக்குமே, இந்த மாதிரி செஞ்சா சரியா இருக்குமே. இப்ப இவர் சொல்றாரு, என் பிராணன் தப்ப அங்க ஓடிப்போ. இப்ப இவர் செலக்ட் பண்ண இடம் எப்படி தெரியுமா? அன்னைக்கு அவர் செலக்ட் பண்ண இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? 21வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இந்த ரெண்டு விஷயம் அந்த வசனத்துல இருக்கு. நீங்க அந்த வசனத்தை சும்மா சர்வ சாதாரணமா படிச்சிட்டீங்கன்னா தெரியாது. அங்கே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, நீ கேட்டுக்கொண்ட ஊரை கவிழ்த்து போடாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊரும் கவிழ்த்து போடப்படுகிற லிஸ்ட்ல இருக்கு. அந்த ஊர் எதுல இருக்கு? சோதோம் கொமாரா ரெண்டத்தையும் அழிக்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு? சோவாரும் இருக்கு லிஸ்ட்ல. இப்ப இவர் கேட்ட உடனே கர்த்தர் பார்க்கிறாரு, நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு. அப்படின்னா என் லிஸ்ட்ல அதுவும் இருக்குப்பா, ஆனா இப்ப நீ தான் அதை கேட்கிற. இந்த விஷயத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சோதோம்ல நான் உன்னை அழிச்சிருக்கணும். லோத்துவை காப்பாத்துறதுக்கு சோதோமுக்கு வந்தாங்களா, இல்ல சோதோமை அழிக்கிறதுக்கு வந்த இடத்துல லோத்துவை காப்பாத்தினாங்களா? அழிக்க வந்த இடத்துல தான் அவங்க லோத்துவை காப்பாத்தினாங்க. லோத்துவை காப்பாத்துறதுக்கு அங்க வரல. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வாசிங்க 19ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. அப்ப இவங்க எங்க வரல? அவங்க இவனை பார்க்க வரல. அப்படியே அதுக்கு கம்பாரிசன் பாருங்க. 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பார்க்க வரும்போது பாருங்க, 1-2 வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். யாருக்கு எதிரே? அவங்க எங்க வந்திருக்கிறாங்க? ஆபிரகாம் பார்க்க தான் வந்தாங்க. ஆனா இங்க லோத்துவை பார்க்க வரல. எப்படி சொல்றீங்க? இங்க வாசிங்க 19ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ரா தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ரா தங்குவோம் என்றார்கள். நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேலை முடிச்சா? அடுத்த வசனம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். கெஞ்சி கூப்பிடுறான், எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து, அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பின என்ன அர்த்தம்? அவங்க வேற ரூட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வேற ரூட்ல இருக்கிறாங்க. திரும்பி, சரி ஓகேப்பா உன் வீட்டுக்கு வரோம். அப்ப இவங்க வந்தது லோத்து வீட்டுக்கு இல்ல, வந்தது லோத்துவை காப்பாத்த இல்ல. அழிக்கிற நேரத்தில் ஆபிரகாமை நினைத்தார்கள். அழிக்கிற நேரத்தில் தான் என்ன நினைக்கிறாங்க? ஆபிரகாமை நினைச்சு இவனை காப்பாத்துறாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் சமபூமியில் முழுவதையும் அழிக்கும் பொழுது கவிழ்த்து போடுகையில் அவர் ஆபிரகாமை நினைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோத்து இருந்த சோதோமையும் அவங்க அழிக்க வந்தாங்க. இப்ப இவரு போறேன்னு சொல்லி கேட்கிறாருல ஒரு சோவார், அதையும் அழிக்க வந்தாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்திலும் உம்னா ஏற்கனவே ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயத்திலையும் இறங்கிட்டேன், இந்த விஷயத்திலையும் இறங்குறேன். சோதோமையும் அழிக்காம விட்டுட்டேன்,
உனக்காக இப்ப என்ன பண்றேன், சோவோர்ல சோதோம்ல இருந்து உன்னை காப்பாத்திட்டேன், இப்ப சோவார்ல என்ன செய்யறேன், உன்னை காப்பாத்துறேன். அங்க போ, உன் நிமித்தம் சோவார் காப்பாற்றப்படும். இன்னைக்கு தேவன் ஆல்டர்னேட்டாக நாம கேட்க விஷயத்தை வேற வழி இல்லாம நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், கர்த்தர் கொடுக்கிறது பெர்மிசிவ் இல்லா பல நேரத்தில் இருக்கு. அதை தமிழ்ல சொன்ன எப்படி சொல்லணும்னா, தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு, தேவ அனுமதினு ஒன்று இருக்கு. தேவ சித்தம் அப்படிங்கிறது அவருது, தேவ அனுமதிங்கிறது நம்மளுது. அதுக்கு தேவன் கொடுக்கிற பர்மிஷன். சரி போ, பரவாயில்ல, செஞ்சுட்டு போ. இந்த தேவ சித்தத்துக்கும் தேவ அனுமதிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, தேவ சித்தம் செய்யும் போது அதுல பெயின் இருக்காது, அதுல என்ன இருக்காது, ஒரு வேதனை இருக்காது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு என்ன செய்ய மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டார். ஆனா தேவ அனுமதி, நீங்க ஒண்ணு கேட்டு செய்றீங்கல்ல, அதுல எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு வேணான்னு சொன்னா விட்டுருங்க. சமபூமியில நில்லாதேன்னா அவன் சொல்றான், அது சின்ன ஊர் தானே, நான் அங்க போய் இருந்துக்கிறேன். ஆண்டவர் இந்த மலைக்கு போற தூரத்துல அந்த நாளில மலைக்கு போக சொல்றாரு. அதுல நடுவுல எங்கேயுமே உங்களுக்கு டைவர்ட்டே கிடையாது, நேரா மலைக்கு போயிடணும், நேரா பரலோகத்துக்கு போதா கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இங்க நிறைய டைவர்ஷன் இருக்குது. உங்களை சோவார் கூப்பிடுது, சின்ன ஊர் தான், பக்கத்துல இருக்கு, நம்ம பெலனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, நம்ம இஷ்டப்படி செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல வேணாம், நல்லதுக்கு இல்ல. இந்த சோதோம் எப்படியோ அங்கே சோவார்ல வேற பாவம் இருக்கு, அதையும் அழிக்க தான் வந்திருக்கிற. இப்ப நீ கேட்டன்றதுனால அதை அழிக்காம இருக்க. ஒரு நாள் வருது, சோதோமுடைய பிரச்சனை தெரிகிறது. லோத்து என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எங்க இவர் எங்க போக சொன்னார்? ஃபர்ஸ்ட் இவர் தானே சொன்னார் போக முடியாதுன்னு, பலன் இல்லைன்னாரு. இப்ப இவருக்கு மலைக்கு போறதுக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்கு. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். பல நேரத்தில் கர்த்தர் சில விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது நம்மளால முடியாது, வாய்ப்பு இல்லை, நடக்காது, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு பெரியது, தரிசனம் பெரியது. அந்த தரிசனத்தில் போகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போனா போங்க, அவ்வளவுதான். ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. வேலையை விட்டுட்டு வாணும் போது வந்தாச்சு, வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அவர் நம்ம அழைத்த அழைப்பு ஒன்று இருக்கு. அதனுடைய எண்டில் நமக்கு சொல்ல மாட்டாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் சொல்றார், அவ்வளவுதான். நடுவில் எனக்கும் சோவாருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன பண்ணோம், ஊழியத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதே நேரத்தில் கொஞ்சம் உலக பிரகாரமான பிரச்சனைகளும் இருந்தது. சரி, இதை விட்டுருவோம், விட்டுட்டு திருப்பி வேற ஒரு வேலைக்கு போவோம், இல்லை திருப்பி நம்ம அங்கேயே போயிடுவோம், இப்படி நிறைய யோசனை. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அழைத்தது நான், முடிவு பரியந்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அதுவும் ஆவியானவருடைய தயவு கிருபையே. இப்ப இந்த லோத்துக்கிட்ட சொல்றாங்கல்ல, உன்மேல் வைத்த தயவு அப்படிம்பாங்க, உமது கண்களில் உமக்கு அடியனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த மாதிரி கிருபை கிடைச்சிச்சு எனக்கு. இதை விட்டு ஓடி போகாம, இதை விட்டு பின்வாங்கி போகாம, சூழ்நிலைகள்ல அப்படியே கொஞ்சம் தடுமாற்றம் அடையாம, இதானா அதானான்னு யோசிக்கிற நிலைமை வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து உன்னை மலைக்கு கொண்டு போறதுக்கு நான் தான் காரணம், உன்னை கூட்டிட்டு போவேன், நடுவில் எந்த சோவாருக்கும் போகாத அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நான் அதைத்தான் உங்களுக்கும் ஆலோசனையா சொல்றேன். தயவு செய்து ஆண்டவர் போக சொல்ற இடத்துக்கு போங்க. அது மலையா இருக்கட்டுமா, ஏறுங்க. இல்லைங்க அது மலை ஏற முடியாது, ஆண்டவர் சொல்ற ஏறலாம். நீ நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. உன்னை ஏற பண்ணுகிற கர்த்தர் ஒருத்தர் அங்கே நிற்கிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இன்னைக்கு சோவாருக்கு போனதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு லோத்துக்கு? இப்ப நல்லா கவனிங்க, இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின் படியே நம்மோட சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. அப்பாவுக்கு நம்மளால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. மலையில யார் இல்ல? நல்லா கவனிங்க, மலையில யார் இல்ல? ஒரு புருஷனும் இல்லை.
மலையில என்ன இல்லை? ஒரு புருஷனும் இல்லை. நாம இங்க இருக்கிறது வேஸ்ட், இங்க இருந்தா நமக்கு சந்ததி விளங்காது. இப்ப இவங்க யார் சொல்லி வந்திருக்கிறாங்க? யார் சொல்லி வந்திருக்கிறாங்க? கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் தானே மலைக்கு போக சொன்னாரு. மலைக்கு போக சொல்லும் போது லோத்து மலைக்கு வந்துட்டார். ஆனா இங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இங்க ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, நமக்கு ஃபியூச்சர் இல்லை. ஊழியத்துக்கோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ வரும்பொழுது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் சொல்றபடி வர்றவங்க தான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க தான். ஆனா ஏற்றுக்கொண்டு வரும்போது இருக்கிற அந்த விசுவாசம், ஃபெய்த், அதுக்கப்புறம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இங்க ஒண்ணும் இல்லைங்க, இங்க ஃபியூச்சரே இல்லை, என்ன பண்ண போறோம்னு தெரியல. நிறைய பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவோடைய நம்மளை அழைக்கிற அழைப்பினுடைய ஃபியூச்சரை பத்த பயம் இருக்கு. இங்க எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மலைக்கு வந்துட்டோம், இங்க நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபியூச்சரையே ஜெயிச்சவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். ஃபியூச்சரையே ஜெயிச்சவர் அவரு. ஃபியூச்சர் கொடுக்கிறவர் இல்ல, ஃபியூச்சரை ஜெயிச்சவர். அவர் பார்வையில எல்லாத்தையும் வெற்றி சிறந்து முடிச்சு பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்ந்துட்டார். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, இந்த 2 பெண் பிள்ளைகள் சொன்னாங்களாம், நமக்கு சேர பண்ணுகிற ஒரு புருஷனும் இல்லை. எப்படி இருக்குது? ஆளுக்கு ஒரு புருஷன் இல்லைன்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு ஆண், ஒரு புருஷனும் இல்லை. இதை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, இவர்கள் அந்த மலையிலேயே தங்கி இருக்க வேண்டும். ஒரு நாள் வரும், மலையிலே மரித்து மலையிலே உயிர்த்து மலையிலேயே இறங்கி வரப்போகிற மணவாளன் ஒருத்தர் அந்த மலைக்கு வருவாரு. அவர் வருகிற வரைக்கும் நீங்களும் நானும் அங்கே தான் இருக்க வேண்டும். எப்படி மலையில மணவாளன் இல்லாம போவாரு? சீயோன் மலையிலே அங்க ஒரு மணவாளன் உட்கார்ந்து இருக்கிறார். நம்முடைய பார்வை அந்த மணவாளனை பார்க்கறது இல்ல, மாம்ச பிரகாரமான மணவாளனை தேடுது. நான் சொல்றது ஆவிக்குரிய விதத்துல. உலக பிரகாரமாக எனக்கு அது இல்ல இது இல்ல. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, யார் சொன்னா மலையிலே புருஷன் இல்லை என்று? நான் மலையின் தேவன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவன் மலை தேவன் என்று சொல்றான். யாருக்கா? பள்ளத்தாக்கில் இருக்கிறவன். அப்படின்னா நம்முடைய தேவன் நமக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறவராய் இருக்கிறார். நீ நெகட்டிவா சொல்லாதீங்க, இல்ல ஃபியூச்சர் இல்ல, அது ஆவாது இது ஆவாது, கன்ஃபார்மா சொல்லாதீங்க. உங்க கண்கள் அதை பார்க்கல, அவ்வளவுதான். உங்கள் காதுகள் அதை கேட்கல, அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு இன்னும் நியமித்தவைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் நமக்கு நியமித்தவை நம் கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துகிறார். இன்னைக்கு மலைக்கு ஓடி போக சொன்னா போங்க, எனக்கு அங்க போனா செத்து போவேன், மரித்து போவேன். முதல்ல. 2வது, எனக்கு அங்க போறதுக்கு பலன் இல்லை. 3வது, அங்க போனா எனக்கு ஃபியூச்சர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவன் தப்ப உன்னை போ சொல்லியிருக்கிறேன். அங்கே உனக்கு மரணம் வராது. அங்கே போகிறதுக்கான பலனை நான் கொடுத்திருக்கிறேன். அங்கே போனினா உனக்கு தேவையான ஃபியூச்சரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. கர்த்தர் ஓடி போக சொல்றதுக்கு என்ன செய்யணும்? ஓடி போகணும். அதான் தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நாம ஆல்டர்னேட் இப்படி போனதுனால என்ன வந்துருச்சுன்னா, அந்த வசனம் வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 32வது வசனம். நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும் படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்பும் வா என்றால். இது சோதோம்ல இருந்த பாவம் இல்ல, இது சோவார்ல இருந்த பாவம். சோதோம்ல இருந்த பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோமோசெக்சுவல், ஆணுக்கு ஆண். ஆனால் சோவார்ல இருந்த பாவம் என்ன? முறையற்ற உறவு. யாரோட வேணா யார் வேணா என்ன செய்யலாம். இப்ப இந்த நிலைமையில தான் இருக்கு பூமி. இப்ப எங்க வேணா போயிட்டு இருக்குது, என்ன நிலைமைக்கு வேணா போகுது. அதோடைய அருவருப்புகளை பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு இல்லையா, அவனவன் தன் தகப்பனின் மனைவியோடு சயனிக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி பூமியானது ராங், தப்பான இடம் இருக்கு. இப்ப அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அங்க போகாத, நீ நேரா மலைக்கு போயிடுனார். இன்னைக்கு நாம கேட்கிற சில ஆசீர்வாதங்கள், நம்ம கண்ணு பார்க்கிற சில காரியங்கள், இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நான் இங்க போயிடுறேன்னு சொல்லும் போது அங்கே உனக்கு ஒரு கண்ணி இருக்கும். கண்ணினா உன்னை பிடிக்கிற காரியம் இருக்கும். கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியம் அங்க இருக்கும். உன்னை வீழ்த்துகிற காரியம் ஒன்று அங்க இருக்கும். சில நேரத்துல உன்னை கர்த்தர் போக சொல்ற இடம் உன் பார்வைக்கு நல்லா இருக்காது, ஆனா பாதுகாப்பாக இருக்கும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லோத்துடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்பவுமே சோதோமை பார்க்கும்போது கூட எப்படி செலக்ட் பண்ணார் தெரியுமா?
அந்த சோதோமை பார்க்கும்போது வசனம் சொல்லுது 13ஆம் அதிகாரத்துல, அதே 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அன்னைக்கே சோவாருக்கு போகிற வழி வரைக்கும் எப்படி இருந்துச்சா? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் நீர்வளம் மிக்கதாகவும் அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சாம். அன்னைக்கே அவர் பார்க்கும்போது தி பெஸ்ட் கண் பார்த்து செலக்ட் பண்றார். ஓ, இது நல்லா இருக்குப்பா, சர்வைவலுக்கு சூப்பரா இருக்கு, நம்ம இங்க இருந்தா பெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதே லோத்து தான் இப்ப சோவாரை பார்க்கிறாரு. அன்னைக்கு சோதோம் கொமாராவை பார்த்தாரு, இன்னைக்கு சோவாரை பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, கீழே எதையுமே பார்க்காதடா, மேல போ. கீழே இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் அழியும். சோதோமா இருக்கட்டும், சோவாராக இருக்கட்டும், அல்லது கொமாராவாக இருக்கட்டும், நீ பார்க்கறது எல்லாமே அழியக்கூடிய ஒன்று. நீ போக வேண்டிய இடம் மேல மலை. இன்னைக்கு பூமியில கொஞ்ச நாள் சோதோமை பார்க்கறவங்க இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் கொமாராவை பார்க்கறவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி ஐயோ இது ரொம்ப மோசம், அடுத்து எங்க போலாம், சோவாருக்கு போயிடுவோம். இன்னைக்கு சோவாரையும் அவர் அப்படித்தான் பார்க்கிறாரு. சின்ன ஊர் தானே, சமபூமி தானே, பக்கத்துல தானே இருக்கு, நான் இங்க ஓடுற அளவுக்கு எனக்கு பலனும் இருக்கு. அன்னைக்கு சோதோமை பார்த்தவர் இன்னைக்கு சோவாரை பார்க்கிறார். இதுதான் நீங்களும் நானும். ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவர் காப்பாற்ற விரும்புறாரு, காப்பாத்தியாச்சு. அடுத்து அதுல இருந்து எங்க போறோம்? சோவாருக்கு தான் போறோம். இல்ல அது வேண்டாம், முடிஞ்சிடுச்சு, நேரா மலைக்கு போவோம். இல்ல, இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவமே வரமாட்டேங்குது. அடுத்த ஆல்டர்னேட், இது இல்ல அது, இது இல்ல அது. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, சோதோம்ல தப்பிச்சா சோவார்ல போய் மாட்டிக்குது. சோதோமுக்கு ஆல்டர்னேட் சோவார் அல்ல, சோதோமுக்கு ஆல்டர்னேட் மலை, தேவ சமூகம். சோதோம்ல இருந்து விடுபட்டா நேரா தேவ சமூகத்துக்கு தான் போகணும். எந்த ஒரு பாவத்துக்கு நீங்க அதுல எந்த ஒரு காரியத்துல இருந்து நீங்க விடுபடணும்னா மலைக்கு போறதை தவிர வேற வழியே கிடையாது. நம்ம ஆல்டர்னேட் தேடுறோம் சோவார. நிறைய பேர் ஆல்டர்னேட் செலக்ட் பண்றாங்க, இதுக்கு அது இல்லவே இல்லை, கன்ஃபார்மா கிடையாது. கர்த்தர் போ சொல்ற நேரா ஓடி போங்க மலைக்கு. நீங்க சோவாருக்கு போனீங்க, சோதோம்ல இருக்கிற பாவம் இருக்காது, அங்க வேறொரு பாவம் இருக்கும். இங்கே இருக்கிற வீழ்ச்சி இருக்காது, அங்க வேறொரு வீழ்ச்சி இருக்கும். இங்கே இருக்கிற அழிவு இருக்காது, அங்க வேறொரு அழிவு இருக்கும். இது இருக்காது. நம்ம என்ன செய்வோம், பா அங்க இருந்த பிரச்சனை இங்க இல்ல, இங்க வேற ஒண்ணு இருக்கும். கர்த்தர் உன்னை போ சொல்ற இடம் எதுவோ அங்கேதான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அது கர்த்தருடைய தரிசனம் உள்ள இடம். அந்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். என்ன பண்றாங்க, சோதோமுக்கு போறதுக்கு பதிலா சோவாருக்கு போயிடுறாங்க. புறப்பட்ட நாளிலே சோதோமுக்கு போயிருக்கு பதிலா சோவாருக்கு போயிட்டு மலைக்கு போகாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு புலம்புறது. லோத்து அங்க போனவன என்ன ஆயிடுச்சா, சோவாரிலே குடியிருக்க பயந்து. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவன் சோதோம்ல இருக்கும்போது பயப்படல, சோதோம்ல இருக்கும்போது நீதிமான், சோதோம்ல இருக்கும்போது சேஃப்டி. ஆனா பாவம் இருந்துச்சு, அழிகிற அளவுக்கு பாவம் இருந்துச்சு. ஆனா சோவார்ல உயிருக்கே பயம். இங்க சொல்லுது, சோவாரில் குடியிருக்க பயந்து அவர் என்ன பண்றாரு, 2 பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு மலைக்கு போறாரு. நீங்க இதை விட இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணுவீங்க, அது இதை விட மோசமாக இருக்கும். நீ சோதோம்ல இருந்து ஒருவேளை விடுபட்டிருக்கலாம், ஆனால் அடுத்து ஒரு மலையிலே ஒரு மணவாளன் இருக்கிறார், அவர்கிட்ட போயிடணும். நடுவில் சோவார்கிட்ட தேடி போனா இல்லைங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும், சரி அதுதான் சரியில்லை, இதாவது சரியா இருக்குமா, இல்ல இங்க வேறொரு பிரச்சனை இருக்கும், இது வேறொரு சோவாராக இருக்கும். ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், சமபூமி எங்கும் நில்லாது. பல நேரத்தில் நமக்கு சமபூமி எப்பவுமே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சமபூமி எல்லாமே நல்ல பூமி கிடையாது, சமபூமி எல்லாமே நல்ல பூமி கிடையாது, மேடு பள்ளம் எல்லாமே கெட்டதும் கிடையாது. கர்த்தர் சில நேரத்தில் உன்னை உபத்திரவத்துக்குள்ள நடத்துறாரு, கொஞ்சம் கடினமான பாதைக்குள்ள கொண்டு போறாரு, மலை மேலே ஏறி வர சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் என்ற அர்த்தம். இன்னைக்கு இருக்கிறவங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, மலை மேல வனாந்தரத்துல பள்ளத்தாக்குல இறங்கி ஏறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிச்சவங்க இருப்பாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, ஒன்று பிசிக்கலி இல்லைன்னா மென்டலி, ஏதோ ஒன்று இருக்கும். அதை அனுபவிச்சுதான் மலைக்கு மேல வந்திருப்பாங்க. நமக்கு அன்னைக்கு சோதோம் சோவார், இன்னைக்கு மலை மேல இருக்கிற நிலைமை அவங்களுக்கு என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்கு. கர்த்தர் நம்மை மிக மேன்மையான அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா.
கர்த்தர் சொல்ற இடத்துக்கு ஓடுங்க, கர்த்தர் சொல்றபடி செய்யுங்க.